வெல்கம் பேக் அவர் சேனல். பாத்தீங்கன்னா இப்போ நாம நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 31 இந்த நியூ இயர் மறக்க முடியாத அளவுக்கு நாங்க வேற லெவல்ல கொண்டாட போறோம். இப்போ சின்னதா ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு நம்மளோட லைஃப்ல நடந்த பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் என்னென்ன நடந்தது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தபடியா இது வீடியோட எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சர்ப்ரைஸ். இப்போ கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போடுங்க. இரு நான் எடுத்துலையா என்னத்த எடுத்து போட்டு இந்த நியூ இயரை வேற லெவல்ல கொண்டாடுறோம்டா. என்னடா நடுக்காட்டுல கூட்டு வந்து கேம்ப் ஃபயர் என்ன சரி ஆனா சவுண்ட் வந்துங்குது பயமாகுதுண்ணா. சுத்தி முத்தி பார்த்தாலே ஐயோ இது மாதிரி எல்லாம் வேணாம். அது ஆக்சுவலா அவர் மூஞ்ச பார்த்து பயந்துறான். யார் மூஞ்ச பார்த்து அந்த மூஞ்ச பார்த்தா பயமாகுது. எப்படி இந்த கேம்ப் ஃபயர் ஓகேவா? நீ நடுக்காட்டுல தந்து விட்டு மூஞ்ச பார்த்தாலே பயமாகுது. பயமாகுது. யாரோட மூஞ்ச பார்த்தா? பா சூப்பரா இருக்குது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு கேம்ப் ஃபயர்ல போட்டு நைட் டைம்ல நம்ம ஒரு கேம்ப் ஃபயர்ல இருக்குது. உங்களுக்கு நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்லயும் ஃபர்ஸ்ட் டைம். சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா மற்ற டைம்ல வந்து போகி டைம்ல எல்லாம் நாங்க போகி கொளுத்து போவோம்ல, கொளுத்திட்டு அப்படியே உட்காந்து நிற்கிறது. ஆமா மிட் நைட்ல அது செம ஃபன்னா இருக்கும். அது எல்லாரும் பண்ணுவீங்க. அப்புறமா எப்படி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? நட கௌதமா நாசமா போச்சு. அப்படி இல்ல அலங்காரம் பண்றது அலங்கார பந்தலிலே எடுப்போம். அது செத்து போனவங்களுக்கு போடுவாங்கடா. அது மீம்னா மீமா தான் இருக்கும். எனக்கு போய் இந்த மீம் எல்லாம் சொல்லலாமா? எடிட் பண்ணி அந்த மீம் எனக்கு போடுங்க இப்ப கேட்டு வாங்கிக்கிறேன். எத்து ஸ்டேட்டஸ் போட்டு பண்ணலாம். இது பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்ல அந்த மூஞ்சி தூக்கி இது போட்டு அலங்கார பந்தலிலே மாலோட போட்டுருவாங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள். அண்ணாச்சு ஜூஸ் வச்சு தள்ளிங்கிறாரு. அண்ணே கைவீசுங்கிற அந்த குளிர் யாருங்கல்ல இது கேப்பேன் எதரா இது கொடுத்தன எங்க பின்னாடி எடுத்து போடு. மூஞ்சி தெரியும் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. வேற கொம்பு எடுத்து எடுங்கடா டக்குன்னு. போடுவாங்களா? எதுவுமே நினைச்சு போட்டுடா போடுவோம் மேல. அறிவுதே இல்லடா. வீடியோல விலங்கத்தை விட்டு வாங்குறான். இப்ப போட்டுக்கலாம். அலங்காரம் அந்த பயந்தாரு. எல்லாரும் தான் பயந்தா. அப்புறம் மகேஷ் நீ அந்த முகேஷ் இல்ல பீடி முகேஷ். பீடி முகேஷ் இதுனா அப்பப்ப ஏதோ ஒரு கவுண்டர் வச்சோம்னா எடுங்கடா. கட்டை எடுத்து நல்லா பத்த வைங்கடா. இப்பதான் சூடு பிடிக்குது. கட்டை கட்டதான் சூடு கட்டதான் சூடு. டேய் கீழே ஏன்டா அடிச்சு சொல்லலாம். 2025 செருப்படி வாங்கல. நான் எங்கேயும் செருப்படி வாங்கல. நீங்க என்ன உங்க இந்த 2025 உங்களுக்கு எப்படி போச்சு சொல்றா கௌதம்? நாசமா போச்சு சொன்னேன். இதுல வேற 2-3 வீடியோக்கு வேற வரலாமா? ஆமாண்ணா. எங்க கௌதமா போனா? இல்ல அதிகமா குச்சி மஞ்சள் நீங்க தான் யாருமே பாக்கலையா? ஒரு சேனலோட அசிஸ்டன்ட் வந்து பெட்ல பாத்துக்காங்க. யாரும் பாப்பீங்க நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு பெட்ல இருந்தாலும் வந்து பாப்போம். 4 பேருக்கு ஆக்சிடென்ட் ஃபண்ட் வந்திருக்கான். ஃபண்ட் சேனலுக்கு யாரோட ஃபண்ட் தர
செம்ம இதுப்பா. 2025 ஒரு ஸ்பெஷல் இல்ல, வழக்கம் போலதான் அதே செருப்படி. அதிகமாயிடுச்சா? நான் அவன் சொல்றேன் கேளுடா. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. சின்ன வயசுல எல்லாம் நியூ இயர் பிறகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப என்ன நினைக்குதுறான்னா அந்த நைட்டு 12 மணி ஆச்சானவே, அதான்டா 12 மணி ஆச்சானே பூமி அப்படியே பாம் மாதிரி வெடிஞ்சு புது வருஷத்துக்குள்ள போறோம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல ஒரு இமேஜினேஷன் இருப்பேன். அதுக்கப்புறம் பெரியவனாகும்போது வளர அது ஒண்ணு இல்ல, டைம் மாறுது அவ்வளவுதான், வேற ஒன்னும் மாறல நம்ம லைஃப்ல, வேற எதுவும் மாறல. ஜஸ்ட் கேரக்டர் மாறிடுமா? என்ன, ஜஸ்ட் 11:59 PM இருந்து 12 AM மாறுமே தவிர, அதை தவிர வேற எதுவுமே மாறாது. இததான் நான் கத்துக்கினேன் இந்த 2025 சிஎம், 31 PM, அதுக்கப்புறம் AM. ஏன்னு கேளுனா 26 ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேப்பாருண்ணா, அதை சொல்றான் அவன். நீ பாருங்க, காமெடி சொல்லி அது அவங்களுக்கு புரிய வச்சு சிரிக்கிறது கஷ்டம். நம்ம ஒண்ணு டிராப் பண்ணிடு, கட் கட் எடிட். அதுதான் சொல்லி நீ இன்னொரு வாட்டி சொல்றா, புரியுதா மாதிரி சொல்லு. நான் புரிஞ்சுக்கோம். டிவிகே தலைவர் என்ன ஆக போறாரு? 26 சிஎம், 2031 PM. அதுக்கப்புறம் கேப்பாரு PM AM சொல்லுவாரு. கரெக்ட். ஆன்டி மெரிடியன் போஸ்ட் மேன், அதை புரிஞ்சுக்கிறாரு. 2026 சிஎம், 31 PM, அதுக்கப்புறம் AM. என்னது ஏஎம்மா? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில. இந்த நியூ இயர்ல எல்லாம் மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட 31st நைட் இருக்கும்போது அந்த இயர் ஃபுல்லா அப்படியே கேரி ஆகும். எல்லாம் 31st மேஷா பாய் கறிக்கு. ஆமா, நான் கவனிக்கவே இல்லையா மீசை எதுக்கு எடுத்த? மேஷா ஒரு ஸ்டைல் அது. பாய் 10 கிலோ கறி கொடுங்க பாய். பாருங்க பாய், எங்க அடிக்கிற பாரு. இப்ப எங்க அடிக்க போவோம் பாரு பாய். இந்த பாகிஸ்தான் ரீல் பண்ணலான்னு எத்தனை? எந்த பாகிஸ்தான்? ஆமா, போய் ஒரு பரோட்டா கல்ல உட்காரான், தம்பி ஒரு கலக்கின் அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. அதை பண்ணலாம், அந்த ரீல் பண்ணலான்ட்டு நானும் கௌதம் பேசி வச்சு பண்ணோம். அவன் எடுக்கல மீசியா? அவரு யாருக்காக டெரரிஸ்ட் மாதிரி தப்புற. என்ன டவுன் ஆகுது? தூக்க ஏத்தி புடி. ஸ்பெஷல் இருக்குது. பட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம சேனல்ல பத்தி நம்ம சொல்லி ஆகணும். அத வந்தாக்கா கட்டத்துக்கு வந்துறான். நம்ம ஏதோ டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தா அவன் கட்டத்துக்கு போய் இந்த இடம் வந்து ஒரு இதுதான் பயமா இருக்கு. டேய் பாடு, ஒன்னும் பிரச்சனை இல்லாட்டும். கரடி வந்தா நீதான் வழக்கம் போல ஏதோ ஒன்று செய்வே, அதை செஞ்சுட்டேன்னா அது பாட்டு போயிடும். ஆமா, அது எப்படியோ அந்த கரடி வர்றது இவனுக்காக தான், ஆமா, வேற யாருக்காக கிடையாது. வந்த உடனே உன்னை பார்த்த உடனே அது உன்னை கூப்பிடும், நீ போய் என்ன செய்யணுமே செஞ்சிருவேன். வரட்டா மாமா ட்ருன்ட்டு போய்கிட்டே இருக்கும். இதோட அடுத்த வருஷம் வரும் மாமே. கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால வந்து அவுத்து போட்டு நின்னு உனக்கு சுடவே தெரியல நீ அப்படிங்கிறது. டேய், இந்த 2025 வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு முக்கியமான பில்லர். என்னன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சது 2025. 2 மாசமா இல்ல, சேனலுக்காக தான் நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஜனவரியிலே வாங்கணும். 2025 ஜனவரியில வாங்கணும். பட் வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் வந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு சேனல்ல ஷார்ட் ஃபிலிம் போட்டுன்னு இருந்தோம். அதுல வந்து நிறைய சொதப்பல்கள், நிறைய அது இதுன்னு எல்லாம் இருந்துச்சு. நீ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண, அதுவும் போச்சு. டப்பிங் கொடுக்காம போயிட்ட. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ண அது போச்சு. நீ ஆக்ட் பண்ணதுனால தான் போச்சு. இவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல சேர்டு மாதிரி பேசினான், அது ஓகே பரவாயில்ல. அடுத்தடுத்து நம்மளால ஷார்ட் ஃபிலிம்ல கண்டினியூ பண்ண முடியலன்றதுனால விளாக் 2025 ஆகஸ்ட்ல வந்து நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப யாருன்னா ஷார்ட் ஃபிலிம் பாக்குறா? அதுவும் கரெக்ட் தான். இப்ப நம்ம ஒரு கரெக்டான வழியில தான் போயின்னு இருக்கிறோம். vlogs we are making content. ஸோ நம்ம வீடியோ வந்து ஆகஸ்ட் 29 ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம், ஃப்ரைடே. அங்கிருந்து லாஸ்டா பிரியாணி கிறிஸ்மஸ் வீடியோ போடுறோம். மொத்தம் 18 வீடியோ போட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட், வீடியோக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மந்த்ல 500 சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது. அப்புறமா வந்து வியூஸ் ஓரளவுக்கு போயின்னு இருக்குது.
அடுத்து நம்ம சேனல்ல வந்து 2026ல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி நம்ம நிறைய கண்டென்ட்டுக்கு நம்ம போடணும். அதுதான் மெயின் புரியுதா? அதை சொல்றதுக்கு 2026 ரெசல்யூஷனே அதுதான். ஆமா, அதுதான் என்னோட மெயின் ரெசல்யூஷனா நான் எடுத்துக்க போறேன். நம்ம எல்லாரும் எடுத்துக்கினா நல்லது. 2026 கோட்டையில நம்ம தளபதி சிஎம் ஆகுறாரு, 31ல பிஎம் ஆகுறாரு. சொல்றத கேளுடா. 2026 தமிழ்நாட்டுல நம்ம தளபதி சிஎம் ஆகுறாரு, ஆந்திரால நம்ம இங்க நம்ம சேனல்ல பிஎம் ஆகுறோம். இந்த வெற்றியை நாம அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம். நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே. சோ அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். பிஎம் என்னதா பெரிய மனுஷன் ஆயிடுறான். நம்ம சேனலை நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும். மற்றபடி பார்த்தோம்னா இந்த இயர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லதான் வந்துன்னு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இவன் தான் இந்த இயர்ல எத்தனை மாத்தின சொல்லு தோராயமா? அது ஒரு தோராயமா எத்தனை மாத்தின? 50 இருக்குண்ணா. எத்தனை மாத்தினு கேட்டா ஏதாவது ஒன்று சொன்னா நான் உன்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன திருப்பி கேள்வி கேட்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அன்று வேற எத்தனை மாத்திர? ஓ பையனுக்கு போடுற பழக்கம் இல்ல, போடுற பழக்கம் இல்ல. ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. உங்களோட லைஃப்ல நடந்த நீங்க எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன்றீங்களா? உங்க லைஃப்ல ஏதாவது ஸ்பைஸ் நடந்தாதான் ரிவீல் பண்ண. என்னோட லைஃப்ல கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் அதெல்லாம் அது எல்லாருக்குமே இருக்குது. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லு. வாழ்க்கையில கஷ்டம் இருந்தா பரவாயில்ல, வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா அதுக்கு எதுவும் பண்ண முடியாதுதான். அப்படியே போகும்போது நம்மளும் போவோம். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. டைம் என்ன ஆகுது? டைம் 10னா. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா 11 அது 12 மணிக்கு தான். இப்பதான் 11 ஆச்சு. ஏதாவது பாட்டு கிட்டு போடுங்களா? பாட்டு கிட்டு போட்டு வைப் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்கழி மாசம் பாட்டு போட சொன்னா பாட்டே பாடிடுறீங்களா? உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. ஆரேபி அல்லே முல்லிகா ஏ தக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லே கல்லேகோ. எப்ப கேமராமேன் ஒரு பாட்டு ஒன்று போட்டு விடு. ஒரு நாள் மார்கழி மாசம். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா வந்து நின்னா என் முன்னாடி நின்னா. கன்னித்தீவு விளையாடுறாரு. இது போதாட்டா? ஏய் டேய், அவனுக்கு ஒரு அவனுக்காக படவை கட்ட ஆட விட்டுக்கலாம்டா. கௌதம் சட்டப்பட்டு போக முடியாது. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அலகுறை ஆடிட்டு இருக்க? கட்டெரும்பு கண்ணா ஏன் ஆடலாமா? இதே போதும். என்னடா இது? தூக்கி இதுல போடுறா. அவன் பண்ண தலையாடி அந்த பாட்டு போடல. மெய்யா குமா வெப்ப என்ன மெய்யா குமா அதானே? ஐயோ என்ன பாட்டு?
ஒரே போட்ட ஆக்ஷன் ஆகி கிட்ட வந்துக்கிற பாரு போதுமா என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். டைம்னா பாரு 11:50 பாட்டு. ஸோ மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 11:50. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கேம்ப் ஃபயர் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகேவா? வாங்க போகலாம். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. பத்தாச்சுட்டா. ஸ்டார்ட் பண்று. மக்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நியூ இயர் கொண்டாட போறோம். இந்த நியூ இயர் வேற மாதிரி இருக்க போகுது. பத்தைடா பாத்து எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். Happy New Year, மக்களே. Happy New Year. மக்களே எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நாள். இந்த இயர் ஸ்டார்டிங்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ இனி வர காலங்களில் நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். நம்மளோட சேனல் இன்னும் மேல்மேல வளர்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல்ல இனிமே இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட் நாங்க போட போறோம். ஸோ நீங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இதை இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க, சேஃப்டியா இருங்க, நல்ல ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அசோக் கிஷோர் AK57 Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்.